ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சமையல்ண்டா, இன்றைக்கி கருவாடு குழம்புதையும் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இது வந்து புது புளியில் வச்சுருக்கேன், அதனால் இந்த கலரில் இருக்குது. கருவாடு குழம்பு, மீன் குழம்பு எல்லாமே கருப்பு புளியில் வச்சாலே நல்லாயிருக்கும். எங்கள் அம்மாச்சி கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைக்கு பால் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, சின்ன பிள்ளைக்கு. ஹைராவுக்கு வந்து டப்பா பாலே பிடிக்கவே பிடிக்காது. மிளகா பொடி சுத்தமாக கல்லியாக போச்சா, அதே இன்றைக்கி போய் தாத்தா போய் வாங்கிட்டு வந்தாங்க, அதை காய போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சாயங்காலம் போய் அரைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு வேலை இருக்குது, போய் பிரண்டை, எங்கள் வெள்ளைப்பூடு கொஞ்சம் இருக்குது, பிரண்டை நிறையா வளர்ந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பிரண்டை எங்கள் செடியில் நிறையா இருக்கா, அதுதான் இன்றைக்கி போய் பிடுங்கிட்டு வந்து உரிச்சிட்டு குழம்பு வைக்க போகிறேன். நைட்டுக்கு வந்து இந்த குழம்புலாம் பத்தாது, பிரண்டையை வச்சு வச்சிட்டோம்னா பிரண்டை வந்து பழசு போட்டு சாப்பிட்டாதே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேட்டுக்குள்ளே முருங்கை கம்பு வச்சோமா, அது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருச்சு. முருங்கை மரமும் இருந்துச்சு, அதையும் தாத்தா வெட்டி விட்டாங்க. வளர்ந்துருக்கவும் ஆடு ஓயாமல் வரவும் இந்த மாதிரி கேட்டு போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குண்டு, இங்கிட்ட அடைச்சி வச்சுருக்காங்க. இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிரண்டை இருக்குது, தெரியுதா? இங்கே கொஞ்சம் இருக்குது. அப்புறம் இது ஒரே ஒரு நாள் மழை வந்து பெஞ்சிச்சு, அதுக்கு இவ்வளவுக்கு வளர்ந்துருக்கு. அதுக்கப்புறம் இங்கே இருக்குது. பிரண்டை செடிக்கு பொறுத்தளவு ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வளர்ந்துடும். நம்ம எவ்வளவுதே தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் கூட ஒரு மழை தான் இருக்குது. லைட்டாக ஒரு பீஸ் மட்டும் பிரண்டை வச்சு விட்டோம்னா இந்த அளவுக்கு ஓடிடும். இங்கே பாருங்களே, இவ்வளவு இருக்கா, இந்த இவ்வளவுக்கு தண்டுதே எங்கள் அம்மாச்சி கொண்டாந்து வச்சாங்க. மழை பெய்ய அது நல்லா வளர்ந்துடும். அப்புறம் இங்கே கொஞ்சம் இருக்குது. இது எல்லாமே பிஞ்சு பிரண்டை, முத்தின பிரண்டை வந்து வச்சு நல்லா இருக்காது. இங்கே பாருங்களே, அதோடு சேர்ந்து உங்களும் பச்சை பச்சையாக தெரியுறாங்க. இங்கே இருக்கு, இங்கே அந்த சைடு உள்ளார போய் பிடுங்கண்ணா, அங்கிட்டும் கொஞ்சோண்டு நல்லா பச்சை பிஞ்சு பிரண்டை முளைச்சிருக்கேன், தெரியுதா? இங்கே பாருங்க எவ்வளோ மேலே. இவ்வளவு இருக்குது, இன்னும் பாதி வந்து உள்ளார போய் பிடுங்கணும்.
இன்னும் உள்ளே கிடக்கு. மருதாணி மரத்தை நாங்கள் கொஞ்சம் தலையே அப்புறம் ஆடு மாடு கடிக்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களே, எங்கள் தாத்தா அந்த கருவேப்பிலையை எவ்வளோ மொட்டோட கட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் சாணியை பி விட்டாங்களா, எவ்வளவுக்கு பக்கம் அடிச்சிருக்குன்னு பாருங்கள். இந்த தடவை பிரண்டை நிறையாவே வளர்ந்துருக்கு. லைண்டாக வளவெல்லாம் வளர மாட்டாங்க அவங்க. இது பாருங்கள், இதில் வந்து இப்படி இந்த பிஞ்சு பிரண்டை மட்டும்தான் நம்மளுக்கு தேவைப்படும். அப்புறம் இங்கே இருக்குது. பிரண்டையெல்லாம் கிடச்சா சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இடுப்பு வலிக்கு, கை கால் வலிக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. அவ்வளோதான், எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பிரண்டை. அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் குழம்பு வைக்கிறதுக்கு. இது போதும். அப்புறத்தையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போனோன்னா. ஆமாக்கா, இவ்வளவு பிரண்டை பிடிக்கிட்டு வந்திருக்கேன். அப்போ நிறையா வளரும். சரி வாங்க சாப்பிட. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் வந்து மதிய சாப்பாடு பாருங்களே, கருவாடு குழம்பு, கருவாடு குழம்பு நல்லாயிருக்கும் சாப்பிட. அங்கே பாருங்கள், எங்கள் ஹைரா குட்டி கட்டில் அவங்க வாட்டுக்கு ஜாயாக படுத்துருக்காங்க. ஜாயாக படுத்துருக்காங்கல்ல, ஹாயாக படுத்துருக்காங்க. வாய் வர வர ரொம்ப சிரிப்பாகுது. நல்லா இருக்கா அம்மாச்சி குழம்பு? நல்லா வச்சுருக்கண்ணா. அதுக்கப்புறம் சாப்பிட்டதே ஃப்ரெண்ட்ஸ் அதை உரிச்சு வைக்கணும். பிரண்டை அதுக்கப்புறம் வைக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்களே, தாத்தாவை அம்மாச்சியும் சேர்ந்து பிரண்டையை உடைச்சி வச்சுட்டாங்க. இப்போ மிளகாப்பொடி அரைக்க போகிறாங்க. நான் வந்து இதை உடச்சின்னு வச்சுக்கோங்களே, கையை ஃபுல்லாக அரைக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாப்பாவை தூக்க முடியாது. அதனால அவங்கள உரிக்க பாருங்கள். இதில் எவ்வளோவே வேஸ்ட்டு. இது மட்டும் கொஞ்சம் முத்தலாக அப்படின்ட்டு வந்துட்டு இருக்குது. கொஞ்சம் வத்தல் வீட்டுக்கு எடுத்து வைக்கலாமா சார்? ஹைரா,
எங்கள் ஊர் ரைஸ் மில்லில் மிளகாய் பொடி மாவு எல்லாமே அரைப்பாங்க. அங்கே தான் இப்போ அரைக்கிறதுக்கு போகிறாங்க தாத்தாவும் அம்மாச்சியும். எனக்கு வந்து ஹைராவை தூங்க வச்சுட்டு பிரண்டையை மட்டும் குழம்பு வைக்கணும். இவங்க இப்போ லேட்டாக போகிறாங்க. ரைஸ் மில் திறந்துருக்கா என்னான்னு தெரியல. அவங்க திடீர்னு அடைச்சிட்டும் போயிடுவாங்க. அப்போலே போயிருக்கணும். நான் தான் இந்த பிரண்டையை மட்டும் ஒடிச்சு கொடுத்துட்டு போங்க அப்படின்ட்டு. இப்போ எங்கள் தாத்தா அள்ளிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து கொஞ்சமாக வீட்டுக்கு எடுத்து வைக்க சொன்னேன். நான் வத்தல் அதை ஒரு கவரில் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து அதிசயமாக வண்டி தொட்டோன்னு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இல்லைன்னா அதை உட்காந்து கலட்டணும். முன்னாடி இன்ஜின் மாதிரி இருக்குமா, அதை வச்சு கலட்டிக்கிட்டு இருப்பாங்க. கலட்டி பெட்ரோலை ஊற்றி தொடச்சி அதுக்கப்புறம் போடுவாங்க. அப்புறமே ஸ்டார்ட் ஆகும். இந்த மஞ்சள் கவரில் தான் மிளகா வத்தல் எடுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இங்கே பாருங்கள் எங்கள் ஹைரா குட்டியை. ஹைராவை பற்றி குளிக்க வச்சோமா, முடி நிறையா வளர்ந்துருச்சு ஹைராவுக்கு. ஹைரா குட்டிக்கு முடி நிறையா வளர்ந்துருச்சு. நீ கோயிலுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மொட்டை போடணும். ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் அம்மாச்சியும் தாத்தாவும் மிளகாப்பொடி அரைச்சிட்டு வந்துட்டாங்க. எவ்வளோ மாச்சி வாங்கினாங்க மிளகாப்பொடி அரைக்க? தாத்தா தான் கொடுத்தாங்களா? காமிங்க பொடியை. ஏன் அப்படியே கவரோட வைங்க, ஏன் குட்டிக்கு போகிறீங்க? வைங்க கவரோட. இந்த டப்பாவில் பாதி எழுதிங்க மச்சி. இதுக்குள்ள ஒரு குட்டி ஸ்பூன் கிடந்துச்சு, அதை காணும். ஏமாச்சி டப்பாலாம் மாற்றுவோமா? இந்த டப்பா ஃபுல்லாக ஒதுக்கி விட்டு ஆன்லைனில் டப்பா ஆர்டர் பண்ணி அதில் கொட்டிப்போம் எல்லாத்தையும். கொள்ளை காசு வராது, ஒரு 500ரூவாக்குள்ளே வரும். அதெல்லாம் தேவையில்லாத விலைன்றீங்களா? சரி கொண்டாங்க, வளா அப்படியே கொடுங்க. சரி முடியுங்க, நான் வந்து இங்கே பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பிரண்டையை தண்ணியில் வேக போட்டு வச்சுருக்கேன். இப்படி வேக போட்டு வைக்கிறப்ப வந்து அந்த நாக்கில் அரிக்கிற தன்மையெல்லாம் இருக்காது. அடுத்து வந்து நம்ம தாளிக்கிறப்ப இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாக்கில் அரிக்காமல் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் தண்ணியே பச்சையாக மாறிடுச்சா. பிரண்டை குழம்பு யார் யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட பிடிக்கும்? குழம்பு வச்சா செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதுக்குள்ள பத்தாது. ஹைரா குட்டி எந்திரிச்சிட்டாங்க. ஒரு குழம்பு வைக்கிறதுக்குள்ளாட்டி அவங்க அதுக்குள்ளாட்டி எந்திரிச்சிருவாங்க. அவ்வளோதான் இந்த தடவை தான் பிரண்டை கொஞ்சம் கூட தலைஞ்சிருக்கு. இல்லைன்னா இதோட பாதி அளவு தான் கிடைக்கும் பிரண்டை செடியிலேருந்து. அதுக்கு தேவையானது வந்து முக்கியம் வந்து வெள்ளைப்பூடு நிறையா போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போடணும். என்கிட்ட பெரிய வெங்காயம் இருக்கிறதுனால பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி, வெந்தயம், பெருங்காயம், சோம்பு, எண்ணெய். இங்கே கொஞ்சம் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன். இப்போ வந்து அடுப்பில் வந்து சட்டி வச்சுட்டேன். இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். கோல்டு வின்னர் அந்த எண்ணெய் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமே. இந்த எண்ணெய் வந்து பத்தாது, இன்னும் கொஞ்சம் ஊற்றணும். இது நல்லெண்ணெய் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி ஊற்றுனது கடலெண்ணெய். அது கொஞ்சம் பத்தாமல் இருக்கிறதுனால இப்போ நல்லெண்ணெயே சேர்த்து ஊற்றுறோம்.
போதுமாச்சு. வெந்தயம், அதுக்கப்புறமா சோம்பு. இரு ஹைரா வர்றேன் அம்மா. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு, வெங்காயமும் எடுத்து போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் பெருங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சா? இப்போ தக்காளி போடுறேன். இப்போ தக்காளி வதங்க தேவையான அளவு உப்பு, ரொம்ப கம்மியாகவே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கிருச்சு. இது ஒரு பீஸ் கணக்கு. இவ்வளோ உப்பு. பிரண்டை வந்து எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். தீ வந்து எரியாமல் கிடக்கு. பிரண்டையெல்லாம் கிடைக்காம மிஸ் பண்ணாமல் வாங்கி சாப்பிடுங்க, அவ்வளவு நல்லது உடம்புக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாத்தூள். இப்போ இந்த மிளகாய் பொடியோட பச்சை வாசனை ஃபுல்லாக போகணும். அதுக்கப்புறம் புளிக்கரைசல். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு நல்லா கொதிக்குது. இங்கே பாருங்களே இப்படி இருக்குது. இன்னுமே வத்தணும் நல்லா. நீ பாருங்களேன் எப்படி குழம்பு கொதிக்குதுண்டு. ஒரே ஒரு கட்டளையே வச்சு விட்ருக்கேன், அது வாட்டுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இன்னுமே கொஞ்சம் வத்தணும். உங்கள் பூரா வந்துட்டாங்களா? ஏய், இப்படிலாம் அடையிற டைம் ஆகண்டு பூரா ஒன்று ஒன்றா பற்றியும் வர்றாங்க. பார்த்தே எங்கள் மாமாவும் வேலைக்கு போய் காலையில் வந்து சாயங்காலம் வரையும் வெயில்லையே வேலை பார்க்குறாங்க.
இப்போ எங்கள் தாத்தா ஊருக்குள்ளே போகிறாங்க டீ குடிக்கிறதுக்காக. யாரோ எள்ளு கேட்டாங்களாம், அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்படியே டீ ஏதாச்சும் குடிச்சிட்டு அப்படியே வருவாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நீங்களும் ஒரு தடவை பிரண்டை குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள்.